ஹாய், வெல்கம் டு அகர்வா அசட் சர்வீஸ். நாங்கள் ரெஜிஸ்டர்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குரூப் இன்சூரன்ஸ், அதாவது கம்பெனி கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதை பற்றி தான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணோன்னா அவங்க நமக்கு கொடுக்குற ஒரு அலோவன்ஸில் இதுவும் ஒரு மேஜர் பார்ட். ஸோ அப்போ நான் கம்பெனியில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து இந்த இன்சூரன்ஸ் எலிஜிபிள் ஆயிரும். அப்போ இந்த இன்சூரன்ஸ் எலிஜிபிள் ஆச்சுன்னா என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் நான் கவரேஜ் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் கவர் ஆகும்னா, அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணோன்னா என்னோட ஃபேமிலிக்கும் கவர் ஆகும். மாதம் மாதம் என்னோட சேலரியிலேருந்து அதை டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம அதுலேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு வந்து மெடிக்கல் செக்கப்லாம் இருக்காது. அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம ப்ரீமியம் எப்படி கட்டுறாங்க? அது பார்ஷியல் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர்ஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சேலரியிலேருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். வந்து 20,000 வருதுன்னா அதில் வந்து எம்ப்ளாயர் 10,000 பே பண்ணிடுவாங்க. அண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து 10,000 சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த 10,000 மந்த்லி 833 ருபீஸாக அவங்க இன்சூரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி ப்ரீமியம் பே பண்ணுறதுனால நம்ம அந்த குரூப் இன்சூரன்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடும். நம்ம எவ்வளோ சம் இன்சூர்ட்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டு, இப்போ 3 லேக்ஸாக இருக்கலாம், 5 லேக்ஸாக இருக்கலாம், 8 லேக்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி அது மாறுபடும். அந்த அமௌண்ட்டுக்குள்ள நமக்கு மெடிக்கல் செக்கப் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் போகலாம். காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரீமியம்ஸ். அப்போது ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம வேலை பார்க்குறோம், கம்பெனியாக நமக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் பேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். அது நம்மளா தனியாக விருப்பப்பட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்மளுக்கோ நம்ம ஃபேமிலிக்காண்டியோ கவர் எடுத்துக்கிறது. ஆனால் ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரீமியம்ஸு. ரெண்டாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் கவர்டு. நமக்கு ஆல்ரெடி ஏதோ நோயோ பிரச்சனையோ இருந்துச்சுன்னா அது நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண டேலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம அதில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் நம்ம அதை டே ஒன்லேருந்தே நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவல் பிளான்னு வரப்போ அதில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சில பிளான்ஸ் வந்து 36 மந்த் நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கொடுப்பாங்க, 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. அது மாறிட்டே இருக்கும். ஸோ குரூப் இன்சூரன்ஸில் இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இது. அண்ட் மெடிக்கல் செக்கப் கிடையாது. அப்போ கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ண உடனே மெடிக்கல் செக்கப் மேக்ஸிமம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு எலிஜிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜாயின் பண்ண உடனே. இது நமக்கு மட்டும் வருமானு பார்த்தா இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு மொத்தமே கவர் ஆகிக்கிடும். ஸோ கம்பெனி இன்சூரன்ஸ் மூலயமா நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ். அப்போது நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஹாப்பியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்டை ஹாப்பியாகிக்குவோம். சூப்பராக போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்க மறந்துடுவோம். அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை நம்ம கம்பெனியில் கேட்டு நம்ம வாங்கி அதை ரீட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா பாலிசி டாக்குமெண்ட்ஸில் தான் இன்சூரன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் வரும், பாலிசி வேர்டிங் சொல்லிட்டுன்னு. என்னென்ன ட்ரீட்மெண்ட், என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகும், அதோட சிம்பிளாக சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது நமக்கு எப்போ ரிவர்ட் ஆகும்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் இருக்கும்போது அப்போ தான் அந்த பிரச்சனைலாம் வரும். இந்த இன்சூரன்ஸில் இது கிளைம் ஆகாது, இந்த விஷயம் இவ்வளோதான் வரும், இவ்வளோதான் அமௌண்ட் கொடுப்போம், ஆர் கோ பேமெண்ட் நீங்கள் வந்து 20% கட்டணும், நாங்கள் 80% கட்டுவோம். இந்த விஷயம்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணி அப்போ தான் நம்ம டாக்குமெண்ட்டே வாங்கி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பாலிசி டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்சூரன்ஸ் நமக்கு எது எதெல்லாம் கவர் கிடைக்குங்கிறத நமக்கு ஒரு நாலேஜபிளாக இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ தனியாக இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டட் கவரேஜ் அமௌண்ட். இப்போ ஒரு கம்பெனி உங்களுக்கு 10 லேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 10 லேக்ஸ் இன்கேஸ் அது ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு ஃபுல்லாமே அது யூஸபிளாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி சினாரியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு மெம்பருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை கவர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இயரில் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு அது திருப்பி டாப் அப் ஆகும். இதே இது நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுத்த பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குன்னு இல்லை, ஒன் டைம் அந்த 10 லேக்ஸ் காலியானாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரீஃபில் ஆயிரும். அதான் ரீஅஷ்யூர்னு சொல்லுவாங்க.
ஸோ சம் இன்சூர்டு அது ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்பான் த எம்ப்ளாய்மெண்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு 25 ஏஜ்ல நான் என் கம்பெனில ஜாயின் பண்றேன். எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க. எனக்கு கவலையே இல்ல. சேம் கம்பெனில நான் 60 இயர்ஸ் வரைக்கும் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ரிட்டயர்மென்ட். அப்போ அதுவரைக்கும் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். நான் எந்த கவலையுமே இல்லாம இருந்திருப்பேன். ஒன்ஸ் நான் அந்த கம்பெனிய விட்டு வெளிய வந்தோனே, எனக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்ல. அதோட என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் குளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஏஜ் 60 நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா, கண்டிப்பா பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம தனியா இண்டிவிஜுவல் கம்பெனில எடுக்கிறப்ப ஏன்னா 60 வயசு ஆயிருச்சு. ரிஸ்க் அப்பிடைட் ஜாஸ்தி. ஸோ பிரீமியம் ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பா கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கட்டும். அது போக இண்டிவிஜுவலாவும் உங்க ஏஜ் கம்மியா இருக்கும்போதே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ பொறுத்த மட்டுக்கும் என்ட்ரி ஏஜ்க்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. பட் ஆனா அந்த பாலிசி பெனிஃபிட் லைஃப் டைம் வரைக்கும் உண்டு. ஸோ இன்னொன்னு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? நோ கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன்ல இன்சூரன்ஸ் என்ன கஸ்டமைசேஷன் அப்படின்னா, நெறைய ரைடர்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரைடர்ஸ வச்சு பெனிஃபிட் என்னென்ன குடுப்பாங்கன்னா, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும். பார்டர்லெஸ் நம்ம வேற கண்ட்ரீஸ்ல போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வராது. லிமிட்டெட் கவரேஜ் ஃபார் ஃபேமிலி. ஸோ அது சொன்ன விஷயம் தான். ஸோ ஃபேமிலில லிமிட்டடா தான் கவரேஜ் வரும். சம்திங் ஒய்ஃப் வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு வராது. பேரண்ட்ஸ் இருக்கிறப்போ ஒய்ஃப். ஸோ அது சார்ம்ஸ பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். நோ கன்டினியூட்டி பெனிஃபிட்ஸ். கிளைம் பண்ணல அப்படின்னா, நமக்கு நோ கிளைம் போனஸ் அந்த மாரிலாம் இண்டிவிஜுவல் பிளான்ல குடுப்பாங்க. குரூப் கம்பெனி இன்சூரன்ஸ்ல மேபி குடுக்க மாட்டாங்க அது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. மெயினான விஷயம் நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பெர்சனுக்கு இருக்கட்டும். அது பெனிஃபிட் தான். ஆனா அத நம்பியே அவங்க லைஃப ஃபினான்ஷியலா புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்க வேண்டாம். ஏன்னா, ஆஃப்டர் த ரிட்டயர்மென்ட் ஆர் கம்பெனிலேருந்து டிஸ்கன்டின்யூ ஆகுறாங்க. ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் அவங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்காங்க. வேற கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு. அந்த மாரி டைம்ல எது ஆனாலுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ண முடியாது. ஸோ கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒண்ணு வச்சுக்கிட்டு, இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது எப்போதுமே ஒரு சேஃபர் சைடு. ஸோ இந்த மாரி விஷயங்கள தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.